ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேட் பாய் ஸ்டுடியோல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆபரேஷன் கூடவே சேர்ந்து வாப்பா பேங்காக்கு ஃபேமிலி ட்ரிப் ஃபர்ஸ்ட் வந்துடலான்ட்டு போறாரு. அங்க போகும்போது அவர் லைஃப்ல துரதிருஷ்டவசமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால நடந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் என்ன மேட்ரு, அண்ட் இவங்களுக்குள்ள இந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை ஸ்பாய்லர்ஸ் இல்லாம கதை சொல்லவே முடியாது. இதுக்கு மேல சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இத்தோட இந்த படத்தோட கதையை முடிச்சுக்குவோம். டு ஸ்டார்ட் வித் த மேன், த மித், த லெஜண்ட், தளபதி விஜய்ங்க. சரி, இளைய தளபதி விஜய்ங்க. தளபதி விஜய் என்னதான் ஒரு மெச்சூரிட்டியா பயங்கர ஸ்வாகா கெத்தா ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல கலக்கி இருக்கிறது இளைய தளபதி தாங்க. இன்னும் இளைய தளபதி அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தலைவன் கொடுக்குற அந்த என்ட்ரி சீன்ல இருந்து படம் சூடு பிடிக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் அதே ஃபயர்ல தான் போகுது. அண்ட் ஒரு ட்ரீம் ரோல், ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ். அதான் ஒரு மீம் கூட பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் சூப்பரா பாப்பீங்க, செகண்ட் ஹாஃப்ல விஜய் இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி பாப்பீங்க. இஸ் அ விஜய் தட் வி ஹவ் நெவர் சீனுங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்டேட், ஒரு சைக்கிக்கான கேரக்டரை பயங்கரமா நல்ல ஒரு எஃபர்ட்டோட ஸ்கிரீன் போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அண்ட் இது போதும் விஜயோட ஆக்டிங் ஸ்கில்ஸை சொல்றதுக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன்ல அவர் காட்டுற பயங்கரமான ஆக்டிங் அப்படிங்கிறது நம்மள அந்த சீன்ல டெல்வினும் பண்ண வைக்குது. அண்ட் இந்த படத்தை தாங்கி பிடிச்சி காப்பாத்துறது எல்லாருமே தளபதி தாங்க. கூட நடிச்சிருக்க பிரசாந்த், பிரபுதேவா அண்ட் அஜ்மல், இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் நீட்டா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல குறிப்பிடத்தக்க விதத்துல பிரசாந்துக்கு நல்ல ரோல், நல்ல அந்த இன்னசென்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி சூப்பராகவே ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பிரபுதேவா ஆஸ் ஆல்வேஸ் நல்லா ஸ்லீக்கா இருக்காரு. ஸ்னேகா அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லன் ரோல்ல மோகன் என்னதான் ஆப்ட் ஃபிட்டா இல்லைன்னாலும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கறது அவரை காப்பாத்திருது. அந்த ரோல் கொஞ்சம் வீக்லி ரிட்டன், பட் நாட் அ பேட் சாய்ஸ். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, டிஏஜிங் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அந்த இளைய தளபதி கேரக்டர் நல்லாவே சூட்டுன்னு ஆயிருந்துச்சுங்க. விஜய் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அவரோட வில்லனிக்கான ஆக்டா இருக்கட்டும், எதுக்குமே ரிலன்ட்லெஸ்ஸா நான் இதாண்டாங்கிற மாதிரி அவருக்கான பிஹேவியரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே ஃபேமிலி மூமெண்ட்ஸ் அண்ட் காமிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆனது இந்த படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட்ஸா பிரிக்கலாம். ஒரு ஹைல சூப்பரான மொமெண்டோட கேமியோட ஓப்பன் ஆகுது. அண்ட் அதுக்கு அடுத்து ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு ஃபிளாட் லெவல்ல போகுது. அண்ட் திருப்பி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் டவுன், அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வல்ல பீக் பண்றாங்க. திருப்பி இந்த விஜய்க்கும் இளைய தளபதிக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் வர வரைக்கும் நார்மலா கதை கிராஜுவலா போகுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கடைசி 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது பிளாஸ்டுங்க. ஒரு ஃபேன் பாயா எனக்கு அந்த 45 மினிட்ஸ் வாஸ் அ ட்ரீட். இந்த ரிவ்யூவே நான் சொல்லிடுறேன், இது நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலாவோ இல்ல இந்த படத்துல இவ்வளவு லாஜிக் அப்படி இப்படின்லாம் ரிவ்யூ பண்ண விரும்பல. இது பியூர்லி தளபதி செலிப்ரேஷனா தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். அண்ட் அதையும் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும் அண்ட் யங்ஸ்டர்ஸ், கண்டிப்பா தளபதி வேரியன்ஸ் எல்லாத்துக்குமே இது ஸ்ட்ரீட். அண்ட் கடைசி அந்த அரை மணி நேரத்துல கேமியோஸ், ரெஃபரன்சஸ், வெங்கட் பிரபு உண்மையிலேயே அவர் டச்சை காட்டிட்டாரு. அண்ட் நோட்டபிளி இந்த படம் ஃபுல்லாவே வெங்கட் பிரபுவோட டச் இருந்துச்சு. அண்ட் அது இந்த படத்துக்கு ஒரு உண்மையான அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸ் ஹீரோவா விஜய ட்ரீட் பண்ணது மட்டும் இல்லாம விஎஃப்எக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டீசென்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிஏஜிங் வாஸ் குட். அண்ட் இந்த படத்துல நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. டு ஸ்டார்ட் வித் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா அப்ரப்டா இந்த படத்தோட லென்த் 3 மணி நேரம் அப்படின்னு ஒப்பேத்த மாட்டேன். இந்த படத்தோட நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு பட்டது ஸ்பார்க் சாங்கோட பிளேஸ்மெண்ட். மற்ற சாங்கோட பிளேஸ்மெண்ட் கூட எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ தப்போ தெரியல. ஆனா ஸ்பார்க் சாங்கோட பிளேஸ்மெண்ட் வாஸ் வெரி அப்ரப்ட். அந்த பாட்டும் தேவையில்லை. என்னதான் இவங்க மீனாட்சி சௌத்ரி கேரக்டர் வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வச்சாலுமே ஜஸ்டிஃபைபிளா இல்லை. பட் இட்ஸ் நாட் அ பிக் மிஸ்டேக். நெக்ஸ்ட் நெகட்டிவா எனக்கு பட்டது இந்த படத்துல வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் இந்த படம் போற போக்கு. ஒரு சில டைம் எந்த டைரக்ஷன் நோக்கி போறோங்கிறதே ஆடியன்ஸ் மறந்துடுறாங்க. ஆனா 5-10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வர ஃபேன் சர்வீஸ் மூமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் மறந்து நம்மள என்ஜாய் பண்ண வச்சிருது. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுனாலே நான் அப்படிதான் சொல்லணும். இந்த படத்துல இருக்க மைனர் நெகட்டிவ்ஸை தவிர்த்துட்டு இந்த சரியான ஃபேன் சர்வீஸ் மூமெண்ட்ஸ், ஃபேமிலி மூமெண்ட்ஸ், இந்த பாசிட்டிவ்ஸ் அந்த நெகட்டிவ்ஸை ஈடு கட்டுறனால அது பெருசா வெளியே தரல. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா பிளாஸ்ட், செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கோட் படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் 8/10. அண்ட் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ், யங்ஸ்டர்ஸ்னு எல்லாரும் செலிப்ரேஷன் தான். இது ஒரு மஜாவான விநாயகர் சதுர்த்தி. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல உங்க சஜஷனை சொல்லுங்க. Bye folks.